நாம் எதை விரும்புகிறோமோ அந்த துறையில் நாம் சாதனை பண்ணணும் அப்படிங்கிற ஆசை, எண்ணம், தவிப்பு எல்லா மனிதருக்குமே இருக்கும்ல. அப்போ சாதனை பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் இருந்தா சாதனை பண்ணலாம். இப்போ சமீபமா நடந்த மிகப்பெரிய ஒரு சாதனை இதை நம்ம பார்க்க போறோம். சாதனை பண்ணணும்னா என்ன இருக்கணுங்கிறதுக்கு முன்னாடி இப்போ நடந்த ஒரு சாதனை என்ன அப்படின்னு பார்ப்போமா. லினி அப்படின்னு ஒரு சின்ன குழந்தை பிறந்திருக்கா. ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன குழந்தை, லினின் பேரு. எங்கன்னா நைஜீரியா நாட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கா. இது ஒரு பெரிய சாதனையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த குழந்தை ஒரு 6 மாசம் இருக்கும்போது ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க. பின்னாடி முதுகு தண்டுவடத்துல இவ்வளவு பெருசு ஒரு கட்டி இருக்கு. அந்த குழந்தை அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே ஒரு கட்டி இருக்கு. அந்த குழந்தைய ஒரு 8-9 மாசம் ஆனதும், குழந்தை ஒரு 8 மாசம் இருக்கும், சரியா மாசம் கரெக்டா தெரியல. அந்த குழந்தைய இந்த அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ணி கர்ப்பப்பையிலேருந்து அந்த குழந்தையை எடுத்து அந்த முதுகு தண்டுவடத்துல இருக்கிற அந்த கட்டியை ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டு திரும்ப அந்த குழந்தைய அம்மா வயிற்றுக்குள்ள வச்சு தைச்சிட்டாங்க. அதன் பிறகு அந்த குழந்தை வளர்ச்சி அடைஞ்சு பிரசவம் ஆயிருக்கு. அந்த குழந்தை நல்ல முறையில் ஆரோக்கியமா இருக்கா. இது நைஜீரியா நாட்டில் நடந்தது. அந்த டாக்டர் ஒலியான்கா அப்படின்னு பேர் அவருக்கு. இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் இல்லையா? வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய, கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய, வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய உயிரோட வெளியில எடுத்து அந்த கட்டியை ஆபரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு அந்த குழந்தைய திரும்ப வயிற்றுக்குள்ள வச்சு தச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை வளர்ந்து முழுமை பெற்று அந்த குழந்தைய அவங்க பெற்று எடுக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு சாதனை, மனித குலத்திற்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை நைஜீரியா நாட்டில் நடத்தியிருக்காங்க. இப்படி ஒரு சாதனையெல்லாம் நடத்தணும் அப்படின்னா நமக்கு ஆசை இருக்கிறது மட்டும் இல்லை, நம்மளும் நடத்த முடியும். என்ன பண்ணலாம் நடத்த முடியும்? முழுமையான அறிவு எதுல நம்ம நடத்தணும். அந்த டாக்டர் அந்த துறையில் முழுமையான அறிவு பெற்றார். அதன் பிறகு என்ன பண்றாங்க? பயிற்சி. இது மாதிரியான குழந்தை டெலிவரி ஆகிறது, அது மாதிரியான பயிற்சி. அதே மாதிரி நாம் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த துறை சார்ந்து முழுமையான அறிவு பெறணும் ஃபர்ஸ்ட். அதன் பிறகு பயிற்சி பெறணும். இது மட்டும் பத்தாது, நம்மை சுற்றி இருக்கவர்கள் அதை நம்பும்படி நம்ம நடந்துக்கணும். அப்படி ஒருவேளை அவர் இந்த டாக்டர் ரொம்ப நல்ல டாக்டர் அப்படின்னு பேர் வாங்கலன்னா அந்த தாய் அப்படி ஆபரேஷன் பண்ண அனுமதிச்சிருக்க மாட்டா, அல்லது தாய் சார்ந்த உறவினர்கள் அனுமதிச்சிருக்க மாட்டாங்கல்ல. அப்போ நம்மளுடைய திறமை நாம் வெளிப்படுத்தி அதன் மீது ஒரு நம்பிக்கையை நாம் நிச்சயமாக ஏற்படுத்த வேண்டும். எல்லாத்தை விட முக்கியம், நம்மை நாம் நம்பணும். எனக்கு இது தெரியும், என்னால் இது முடியும் அப்படிங்கிற நம்மை நாம் 100 பங்கு நம்பணும். அப்படி நம்பணும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு தைரியம் நமக்கும் கிடைக்கும், மற்றவர்களுக்கும் கிடைக்கும். ஆகவே நாம் எதை செய்யணும்னாலும் முழுமையாக நம்புவோம். இந்த பயிற்சியை தொடர்ந்து எடுத்துப்போம். இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்யலாம் அப்படின்னு சொல்றோம். ஊதும் சங்கை ஊதி வைப்போம், விடியும் போது விடியட்டும். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.